வண்டிப்பந்தயம் என்பது தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் வரலாறுகள் என்று பார்த்தால் காலம் காலமாக நடைபெற்று வந்திருக்கிறது என்ற போதிலும் கடந்த நூற்றாண்டுகளுக்குள்ளாகத்தான் நடைபெற்று வருவதாக கோவில் வரலாறுகள் சொல்கின்றன. எந்த ஊரில் வண்டிப்பந்தயம் நடைபெற்றாலும் இத்தனை ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம் என்பதை நூற்றாண்டுகளுக்குள் தான் வரலாறுகளாக சொல்கிறார்கள். ஆனாலும் இப்போது ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளுக்கு இணையாக நடத்தப்படுவது வண்டிப்பந்தயமாக இருக்கிறது. வண்டிப்பந்தயம் என்று சொன்னாலும் அது மாட்டு வண்டி பந்தயமாக இருக்கிறது. பெரிய மாடு, நடுமாடு, சிறிய மாடு, கரிச்சான் மாடு, புதுப்பூட்டு மாடு, கைப்புறா என்று பலவாறாக நடத்தப்படுகிறது. பல மாட்டு வண்டி பந்தயங்கள் நடத்தினாலும் குதிரை வண்டி பந்தயம் நடத்தினால்தான் அது வண்டிப்பந்தயம் நிறைவாக நடத்தியதாகவும் இருக்கிறது. வண்டிப்பந்தய ரசிகர்களுக்கும் அது திருப்திகரமாக இருக்கிறது. அதற்குள் மனிதன் படும் பாடும் இருக்கிறதே, அது சொல்லி மாளாது. அப்படி ஒரு காட்சியை அண்மையில் புதுக்கோட்டையை அடுத்த அம்மையாப்பட்டியில் காண முடிந்தது. அந்த நிகழ்ச்சியை அந்த ஊரைச் சேர்ந்த வெற்றி செல்வன் மற்றும் ராஜசேகர் இருவரும் முன்னின்று கிராம மக்களின் ஒத்துழைப்போடு நடத்தியதை காண முடிந்தது. வண்டிப்பந்தயத்தை மட்டும் ரசிக்காமல் அவர்கள் இருவரும் எடுத்துக்கொண்ட முயற்சியை பார்த்தால் வண்டிப்பந்தய ரசிகர்களுக்காகவும் வண்டிப்பந்தய ஊர்களின் பட்டியலில் இருக்கும் அம்மையாப்பட்டிக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாகவும் ஊரின் பெருமையை நிலைநாட்டவும் அவர்கள் இருவரும் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் புரிய வரும். அதேபோல் மாட்டு வண்டிகள், குதிரை வண்டிகளை தமிழ்நாடு முழுவதும் இருந்து கொண்டு வரும் மாடு மற்றும் குதிரைகளின் உரிமையாளர்கள் அவற்றை வெற்றி பெற வைக்கப்படும் பாடு இருக்கிறதே, அது அவர்கள் மட்டுமல்ல, சாரதிகள் என ஒவ்வொருவரின் உழைப்பும் இந்த பந்தயங்களில் இருந்து வரலாற்றையும் மற்ற எந்த நாடுகளிலும் இல்லாத பெருமையை தமிழ்நாட்டுக்கு பெற்று தந்து வருகிறார்கள். வெறுமனே ஐயனார் கோவில் குதிரை எடுப்பு நிகழ்வுக்காக மட்டும் இந்த வண்டிப்பந்தயங்கள் நடந்துவிடவில்லை. முன்பு சொன்ன அத்தனை பொருளும் அதில் இருக்கிறது. அதேபோல் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி என்பது இந்த ஆண்டை பொறுத்த மட்டிலும் தச்சன்குறிச்சியில் தொடங்கி வேகுப்பட்டியில் நிறைவு பெற்றிருக்கிறது. ஆனால் வண்டிப்பந்தய நிகழ்ச்சி என்பது மற்ற கோயில் நிகழ்ச்சிகள், தலைவர்களின் பிறந்த நாட்கள், சிலரின் நினைவை போற்றும் விதமாக நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் தொடங்கி அண்மை காலமாக இஸ்லாமியர்களின் முக்கியமான விழாக்களை முன்னேற்றும் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஆண்டு முழுவதும் எல்லா மாதங்களிலும் எல்லா வாரங்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை காண முடிகின்றன. காவல்துறையோ உள்ளூர் பிரமுகர்களோ யார் சொல்லியும் கேட்காமல் இருக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் ரசிகர்கள் கூட்டத்தை விட மாட்டு வண்டிகள், குதிரை வண்டிகளுக்கு பின்னால் மோட்டார் சைக்கிள் ஓட்டும் பந்தயம் அளவிற்கு பின்னால் அணிவகுத்து செல்லும் மோட்டார் வண்டியின் ஓட்டுநர்களுக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் ஒட்டுநர்கள், அவர்களின் தொல்லை மட்டும் இல்லாமல் இருக்குமானால் அயல்நாடுகளில் எவ்வாறு நடைபெறுகிறதோ இந்த நிகழ்ச்சியும் அங்குதான் நடைபெறுகிறதோ என்ற பிரமையை ஏற்படுத்தும் விதமாக இந்த வண்டிப்பந்தயங்கள் இருக்கும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாகும். ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி என்றால் காளையின் திறமையும் மாடுபிடி வீரர்களின் திறமை மட்டும்தான் வெளிப்படும். ஆனால் இந்த வண்டிப்பந்தய நிகழ்ச்சிகளை பொறுத்த மட்டிலும் எந்த மாதிரியான மாடுகள், எந்த மாதிரியான குதிரைகள், அந்த மாடுகளையும் குதிரைகளையும் ஓட்டி வரும் சாரதிகள், அவர்களுக்கு துணையாக வரும் ஓடி வருபவர்கள் மற்றும் பலருடைய திறமையும் இதில் வெளிப்படுகின்றன.